Hello aspirants, welcome to Success IAS. இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கிராமரோடைய பேசிக்ஸ். இது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கிராமரோடைய ஃபர்தர் கிளாஸஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா புது சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபார்மேட்டில் இந்த சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியான சிலபஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் வரணும். அந்த ஆர்டரில் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. கிராமரை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதே கிராமரை நீங்கள் வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சக்ஸஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. March 10 ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டெஸ்ட்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணப்பறம் உங்களுக்கு ஆன்சர் கீயும் கிராமர்ஸ்க்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் பேட்சோடைய டீட்டெயில்ஸு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கிராமருக்கு தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். மார்க் டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 rupees, அதாவது 999 rupees இருக்கும். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 799 இருக்கும். ஏற்கனவே நீங்கள் நம்மளுடைய சக்ஸஸ் ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 799க்கு நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிராமரோடைய அந்த ஷெட்யூல் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் 2 நாள் டைம் கேப் இருக்கும். ஸோ அதுவே போதுமானது. ஸோ டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்ஸில் என்ன நீங்கள் ரெஃபர் பண்ணணும், அதர் தட் நீங்கள் அந்தந்த டாப்பிக்கே என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரீவியஸாகவே கொடுத்துருவேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் தான் வரும். ஓகேங்களா? PDF ஃபார்மேட்டில். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அதர் கோர்சஸ் வந்து டிஎன்பிசி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து உங்களுக்கு குரூப் 1 கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்சஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுடைய சென்டென்ஸில் என்னென்ன வகையான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ டோட்டலாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜங்ஷன். ஆர்டிகல்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்டீரியராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆர்டிகல்ஸ், ப்ரப்போசிஷன் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் சிலபஸில் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வாட்டி மென்ஷன் பண்ணல. பட் அதுலேருந்து கொஷின் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கூட நமக்கு லிங்க் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஈஸியான டாபிக் தான். அதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்கு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தமிழ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆர்டிகல்ஸில் வா, ஆனா, வா, தியா அது எல்லாமே நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். நவுன் அப்படின்றது என்னென்னா பெயர் சொல், நேமிங் வேர்ட்ஸு தான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கெலாம் நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோமோ அது எல்லாமே நவுன் அப்படின்லாம். ஸோ பர்சனுக்கு பேர் வைப்போம், பிளேசஸ்க்கு, திங்ஸுக்கு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இதை தாண்டி குவாலிட்டிஸ்க்கு நம்ம நேம் வச்சுருப்போம். இப்போது ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா அது ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோமா. சோகமாக இருந்தால் சேட்னஸ், ஜாய், இதெல்லாமே குவாலிட்டிஸை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கெலாம் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னும் ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ப்ரோனவுன். இந்த நவுனுக்கு ரிலேட்டான ஒன்று தான் ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்றது வந்து நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், அதை தான் நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை நம்ம இப்போ அக்பர் இஸ் அ கிங். ஸோ அக்பர் அப்படின்றவர் ஒரு அரசர். நெக்ஸ்ட் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஹீ ரூல்டு ஃபார் 50 years அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் திரும்ப அக்பர் அப்படின்னு சொல்லாமல் ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அந்த பர்சனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டை தான் ப்ரோனவுன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோனவுனை எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, மீ, அஸ், இம், ஹர், தெம், இதெல்லாமே நமக்கு ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு திரும்ப திரும்ப அந்த நவுனையே நம்ம திரும்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டு அவாய்ட் ரெப்படிஷன் ப்ரோனவுன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து வேர்ப். வேர்ப் அப்படின்னா வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இன்னொன்று வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்கிறதுக்கும் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்ற போது கம், ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன் இதெல்லாமே நமக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ், செயலை செய்யக்கூடிய அதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து வேர்ப்ஸு, செயல். அதை தாண்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஆம், இஸ், வாஸ், ஆர், தே, ஹேவ், ஹேட், டூ, டஸ், டிட் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் அ டீச்சர், ஹீ இஸ் அ டாக்டர், ஷீ இஸ் அ பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆம் யூஸ் பண்ணுறேன், இஸ் யூஸ் பண்ணுறேன், ஆர் யூஸ் பண்ணுறேன். அதுவே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா நம்ம வாஸ், வேர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்டை குறிக்கிறதுக்காக, எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேவ், ஹேடு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஆம் ஹேவிங் அ புக் அப்படின்ற போது இல்லைனா வந்து ஸோ அது வந்து அங்கே வேர்பாக வரும். அதே வந்து ஐ ஹாவ் டாட் யூ இங்கிலீஷ் அப்படின்னும்போது இல்லைனா ஷீ ஹேட் பிளேட் வெல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த டென்சஸ்க்கு இந்த ஒரு ஹேவ்ன்றதை யூஸ் பண்ணுறோம்ல, ஹேவ், ஹேட் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி டென்ஸை வந்து என்ன டைமில் நடந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னும்போது டூ, டஸ், டிட் இதெல்லாம் டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகளை தான் adverb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ adverb இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஒரு அட்ஜெக்டிவாக மாடிஃபை பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை இன்னொரு அட்வர்பை மாடிஃபை பண்ணுறதுக்கும் இந்த அட்வர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. வேர்பை டைரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை இன்னொரு அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அட்வர்பை யூஸ் பண்ணுவோம். சம்டைம் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த டெஃபினேஷனை கொடுத்து என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இப்போது ஐ ஆம் ஸ்டடியிங் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே ஒரு வேர்டை வந்து உங்களுக்கு ஆமை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு இது வந்து நவுனா இல்லை வேர்பா இல்லை அட்வர்பா இல்லை அட்ஜெக்டிவா அந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் கரெக்டாக தெரியணும். ஸோ ஆம் அப்படின்றது நமக்கு வேர்பில் வரும். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ்க்கு வரும். இப்போது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்ப் சொன்னல, அதே மாதிரி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நமக்கு ஆட்ஜெக்டிவ். ஓகேங்களா? நவுனை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரோனவுனை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஒரு பெயர் சொல்ல டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ், அதுவே ஒரு வினை சொல்ல டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? இப்போது ஷீ இஸ் பியூட்டிஃபுல், யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஷீ அப்படின்றது ஒரு நவுன், ப்ரோனவுன். ஓகேங்களா? அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை அட்ஜெக்டிவ். அதே மாதிரி இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஆனஸ்ட், சம், கிரேட், லார்ஜ் இது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ கம்பேரிசனுக்கும் இந்த அட்ஜெக்டிவ்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது அட்வர்பில் பார்த்தோம் அப்படின்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குவிக்லி இது வந்து எல்ஒயில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை, எல்ஒய் இல்லாமலும் நமக்கு வரலாம். இப்போது அருண் வாக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுது, எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா இந்த வாக்கிங் அப்படின்ற ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அவன் வேகமாக நடக்கிறான், ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணதுனால இந்த ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து அட்வர்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷீ ரைட்ஸ் குவிக் அப்படின்னு சொன்னால் அந்த குவிக் அப்படின்றதும் நமக்கு ரைட்டிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது நமக்கு அட்வர்ப். இந்த குவைட் அப்படின்றது வந்து ஹீஸ் எ குவைட் பாய் அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கு அட்ஜெக்டிவாக வரும், ஏன்னா அந்த பையன் அமைதியாக இருக்கான் அப்படின்ற. அதுவே வந்து ஹீ லிசன்ஸ் த கிளாஸ் குவைட்லி அப்படின்னும்போது அப்போது அவன் லிசனிங்கை நம்ம சொல்கிறதுனால அது அட்வர்பாக வரும். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா இல்லை வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதா கண்டுபிடிச்சி அது அட்வர்பா அட்ஜெக்டிவா அப்படின்றத நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷன் அப்படின்னும் போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா பொசிஷனை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. இப்போ ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனு இல்லைனா வேறு ஒரு சம்திங் எல்ஸுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து த கேட் இஸ் அண்டர் த டேபிள் நான் சொல்கிறேன். இப்போது கேட்டுன்றது ஒரு நவுனு,
டேபிள்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுவும் ஒரு நவுன் தான் நமக்கு. இப்போது 2 நவுனுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு அண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஸோ பொசிஷன் அது கீழே இருக்குதா இல்லை மேலே இருக்குதா? இப்போ ஆன் த டேபிள்னா என்ன? மேலே இருக்குது. அதுவே பிஹைண்ட் த டேபிள், பிசைட் த டேபிள், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேபிள், இந்த மாதிரி அதோடைய பொசிஷன் நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரப்போசிஷன் இஸ் அ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் வித் நவுன் ஆர் அ ப்ரோனவுன் to show the relation of the noun or pronoun to something else. இப்போ he is walking on the road, இல்லைனா walking across the road னு சொல்கிறேன். ரோட்டுக்கு குறுக்க நடக்கிறாரு, across the road. இப்போ இந்த ஹீன்ற ப்ரோனவுனுக்கும் இந்த ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. அதுதான் என்ன சொல்லுவோம்னா ப்ரொப்போசிஷன். அக்ராஸ் த ரோட் நடக்கிறாரா, இல்லை பிசைட் த ரோட் நடக்கிறாரா, இல்லை வேறு என்ன சொல்கிறது, ஆன் த ரோட் நடக்கிறாரா, அந்த மாதிரி அந்த பொசிஷனை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன். ஸோ இன்னும் என்னென்னலாம் ப்ரப்போசிஷன் இருக்குது, இதுலேயும் நம்ம டைப்ஸ் பிரிக்கலாம். ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரப்போசிஷன் ஆஃப் டைம், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கும் டீட்டெயில்டு வீடியோ நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருப்பேன், இமேஜஸோடலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதோடைய வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன், ஆஃப், அட், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஆனு. ப்ரப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னும் போது ஆன் டு, இன் டு, இந்த மாதிரி மூமெண்ட்டை சொல்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் ப்ரப்போசிஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கன்ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் அப்படின்ற வேர்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஜங்ஷன்னா என்னது? மீட்டிங் பிளேஸு. ஸோ 2 வார்த்தைகளை இணைக்கவோ இல்லை 2 சென்டென்ஸை இணைக்கவோ யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டிங் வேர்ட்ஸ் ஆர் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்? அண்டு, பட்டு, பிகாஸ், ஆர், ஸோ, ஸ்டில், எட்டு, இது எல்லாமே நமக்கு கன்ஜங்ஷன். ஓகேங்களா? நைதர், நார், ஐதர், ஆர், இதெல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆனவர் அண்ணாதுரை வந்து சொல்லியிருப்பார். அவருக்கு ஃபாரின் ட்ரிப் போயிருப்ப கேட்டிருப்பாங்க, பிகாஸ் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக 3 வாட்டி பிகாஸ் வர மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார், நோ சென்டென்ஸ் வில் ஸ்டார்ட் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் ஏ கன்ஜங்ஷன். ஸோ இந்த மாதிரி பிகாஸ் இந்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஸ்டார்டிங்கில் வராது, மிடில் தான் வரும். ஏன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ராம் அண்ட் ரஹீம் ஆர் ஃப்ரெண்ட்ஸு, 2 நவுனு, 2 வேர்ட்ஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுவே வந்து இப்போது ஐ கோ டு ஆஃபீஸ் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்னு சொன்னால் 2 சென்டென்ஸாக கனெக்ட் பண்ணுறேன் அண்ட் யூஸ் பண்ணி. அதே மாதிரி எட்டு, பட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கும் டீட்டெயில்டு வீடியோ இருக்கும், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்டர்ஜங்ஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்ப்ரெஷன் வேர்ட்ஸு. மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கோடு சொல்லுவோம். அலாஸ் ஹீஸ் டெட் அப்படின்னா ஐயுகோ அவர் இறந்துட்டாரா, அது மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஷனை சொல்கிறதுக்காக. வாவ் திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வேர்ட்ஸ். ஹொரே வி ஒன் த மேட்ச், ஓ மை காட், ஓ மை குட்னஸ், அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஷனோட சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன். இப்போது நவுனை இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். ப்ராப்பர் நவுனா, காமன் நவுனா, இல்லை கலெக்டிவ் நவுனா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா, மெட்டீரியல் நவுன், அந்த மாதிரி 5 டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். கொஷனில் நமக்கு ஒரு அண்டர்லைன் வேர்டை கொடுத்து அது வந்து ப்ராப்பர் நவுனா, இல்லை காமன் நவுனா, கலெக்டிவ் நவுனா அப்படின்ட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா வந்து கரெக்டாக பெயர்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பர் நவுன். எக்ஸாக்டாக அந்த பேரை சொல்கிறது. இப்போ பாருங்கள், ஹரி, அக்பர் பிளேஸோடைய நேமாக இருக்கலாம், இல்லை அனிமலோடைய நேமாக இருக்கலாம். லயன், டைகர், சென்னை, பாம்பே, கல்கட்டா அப்படின்னும்போது கரெக்டாக அந்த நேம், பிளேஸு, திங்ஸ் இதுக்கெல்லாமே நம்ம எக்ஸாக்டாக சொல்கிற நேம் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நவுன் அப்படின்னா பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்போது எல்லா ஆண்களையும் பாய், கேர்ள் அப்படின்ட்டு, விமன் அப்படின்னா எக்ஸாக்டாக யாரை சொல்கிறோன்னு தெரியாது, அவங்க பேரை சொல்லாமலே காமனாக நம்ம ட்ரீ, அனிமல், ஸ்கூல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் காமன் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா வந்து இப்போ குரூப் ஆஃப் பீப்புளை சொல்கிறதுக்கு போலீஸ், ஆர்மி, க்ரௌட் அப்படின்னா ஒரு பாயோ, ஒரு கேர்ளோ, ஒரு விமனோ, ஒரு மேனோ நம்ம சொல்லலை, மொத்தமாக ஒரு க்ரௌடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா வந்து ஒரு ஐடியா, இல்லை ஒரு குவாலிட்டி, இல்லை ஒரு ஆக்ஷன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது குவாலிட்டி அப்படின்னும்போது கைண்ட்னஸ்ஸா, ஆனஸ்டி, இந்த மாதிரி அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. ஆக்ஷன் நவுன் அப்படின்போது ஆக்ஷனை பேஸ் பண்ணி, லாஃப்டர் அப்படின்னா அந்த சிரிக்கக்கூடியது, ஹேட்ரட் அப்படின்றது எல்லாமே எப்படி ஒரு எமோஷன், ஃபீலிங்கை சொல்லக்கூடிய நவுன்ஸில் அது எல்லாமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் அப்படின்னா அவங்க இளமையாக இருக்காங்களா, இல்லை ஓல்டு ஏஜில் இருக்காங்களா, அந்த மாதிரி எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு அந்த குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களுடைய பேரை தான் மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அயன், சில்வர், கோல்டு, ஃபைபர், டைமண்ட் இதெல்லாமே மெட்டீரியல் நவுன். ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே இதை நீங்கள் வந்து எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புக்கில், 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கும். இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ ப்ரோனவுனில் இருக்கக்கூடிய டைப்ஸு. ப்ரோனவுன்லேயே நமக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது, பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்குது, பொசசிவ் ப்ரோனவுன் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கும்போது சப்ஜெக்டாக வரக்கூடிய ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், தே இதெல்லாமே நமக்கு சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது என்னுடைய அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட் ஒருத்தருடையது அப்படின்னும் போது திஸ் இஸ் மை பென் இல்லைனா வந்து இட் பிலாங்ஸ் டு மீ அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா மை, ஆஸ், யோர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ் இதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவாக வரும். பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னும் போது மைன், இட் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறது, அவர்ஸ், யோர்ஸ், தேர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரோனவுனுடைய கிளாஸிஃபிகேஷன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுனாக யூஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக யூஸ் பண்ணக்கூடியது இது. ஸோ த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ, இதை செய்தது நான் அப்படின்னு சொல்கிறது. ஹீ கால்டு தெம், ஐ வில் கிவ் யூ எ புக். ஸோ இந்த யூ இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக வரும். ஸோ வேர்ப்ஸ் பார்க்கும்போது ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸு. ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கூட ரிலேட் பண்ணி நம்ம அந்த வேர்பை சொல்லும் போது அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஆப்ஜெக்ட் இல்லாமல் அந்த வேர்போடைய ஆக்ஷனை சொல்லும்போது நம்ம அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு வரும். ஸோ ஐ த்ரூ த பால், இங்கே பால்ன்ற ஆப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ட்ரான்சிட்டிவ். தெம் அப்படின்னும் போது ஒரு ப்ரோனவுனாக நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் ட்ரான்சிட்டிவ். அதுக்கப்புறம் நவுன் கிளாஸாக யூஸ் பண்ணுறது, யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற நவுன் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ட்ரான்சிட்டிவ். பட் இங்கே அந்த ஆப்ஜெக்டே இல்லாமல் ப்ரோனவுனே இல்லாமல் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரான்சிட்டிவ். ஐ ரேன், பேர்ட்ஸ் ஃப்ளை, ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, ஐ ரேன் இன் த ரேஸ் அப்படின்னும் போது இங்கே நமக்கு ப்ராப்பர் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். வேர்ப்ஸில் இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன அப்படின்னா இந்த ஷால், ஷுட், வில், வுட், ஹேவ் டு, கேன், குட், மே, மைட், ஆட் டு, டேர் டு, யூஸ்டு டு, நீட் இதெல்லாமே நமக்கு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் அதோடைய யூசேஜ் பொறுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றது மாறும். எபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். கேன் கூடலாம் எபிலிட்டி சொல்கிறதுக்கு. பாசிபிலிட்டி அப்படின்றது இந்த மே, மைட்டு, ஷால், ஷுட் இதெல்லாமே. பெர்மிஷன் அப்படின்னும் போது வந்து நமக்கு மே, மைட், ஷால், ஷுட்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு சிலபஸில் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதுவும் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ பாசிபிலிட்டி ஆர் இம்பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்றது பாசிபிலிட்டி, செய்ய முடியாதுன்றதுக்கு இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேன் வந்து பாசிபிலிட்டி அப்படின்னும் போது கெனாட் அப்படின்றது வந்து இம்பாசிபிலிட்டி. குட் நாட், கேனாட், குட் நாட் இதெல்லாம். ப்ராபபிலிட்டி இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். மே அப்படின்றது வந்து மேபி நடக்கலாம் இல்லை நடக்காமல் போகலாம் அப்படின்றது. பெர்மிஷன் கேட்கும்போது கேன் யூஸ் பண்ணுவோம், குட் யூஸ் பண்ணுவோம், மே அப்படின்றது யூஸ் பண்ணுவோம், ஷால்ன்றது யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கும் வீடியோ டீட்டெயில்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கேன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா டு எக்ஸ்பிரஸ் த எபிலிட்டி. ஐ கேன் ஸ்பீக் எ லிட்டில் ரஷ்யன், என்னால் இது முடியும் அப்படின்ற எபிலிட்டியை சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த கேன் யூஸ் பண்ணோன்னா அது பெர்மிஷனாக மாறும், ரெக்வெஸ்ட் கேட்குற மாதிரி. கேன் ஐ ஓப்பன் த விண்டோ. மே அப்படின்றது வந்து பாசிபிலிட்டியும் சொல்லலாம். இட் மே ரெயின் டுடே அப்படின்னும் போது. இல்லைனா அதை ரெக்வெஸ்ட்டுக்கும் ரொம்ப ஹம்பிளாக ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கணும் அப்படின்னா மே யூஸ் பண்ணலாம். மே ஐ சிட் டவுன் ப்ளீஸ் அந்த மாதிரி. மஸ்ட் அப்படின்னும் போது ஆப்ளிகேஷன், இதை கட்டாயமாக நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி. யூ மஸ்ட் டூ இட், ஐ மஸ்ட் கோ நவ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பிலீஃப், நான் இது கண்டிப்பாக இது நடக்கும்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஷீ மஸ்ட் பி ஓவர் 90 years old, கண்டிப்பாக அவங்களுக்கு 90 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஷுட் வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீ இதை செஞ்சாகணும் அப்படின்னும் போது நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணலாம். வுட் அப்படின்னும் போது ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குற மாதிரி, இல்லை ஆஃபர் போது வுட் யூ லைக் கப் ஆஃப் டீ ஆர் காஃபி அந்த மாதிரி. வுட்டு வந்து இப் சென்டென்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ வேர்
யூ ஐ வுட் சே சாரி. உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா நான் சாரி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி. இது 3 வாரம் வரும். அதாவது இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் அதோடைய டைப்ஸும் பார்த்துடலாம். மோஸ்ட்லி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து இந்த அட்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அட்ஜெக்டிவ் அப்படின்னும் போதே குவாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, ஒரு நவுனோட குவாலிட்டி இல்லை ஒரு வேர்போட குவாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம நிறைய கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ் குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற அட்ஜெக்டிவ் பாருங்கள். இப்போ இந்த ஒரு சிட்டி இருக்குது, அது எப்படி இருக்குது? லார்ஜ் சிட்டியாக இருக்கா, ஸ்மால் சிட்டியாக இருக்கா, மேன் இருக்கா, ஆனஸ்ட்டாக இருக்கானா, டிஸ்ஆனஸ்ட்டாக இருக்கானா, அது மாதிரி அவங்களுடைய குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி அப்படின்னும்போது இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. சம், மச், லிட்டில் இதெல்லாம் வந்து குவான்டிட்டியை சொல்கிறதுக்காக டிஸ்கிரைபிங் குவான்டிட்டி. சம், மச், லிட்டில், இனஃப், ஆல், நோ, எனி, மெனி இதெல்லாமே வந்து நமக்கு இதுவை யூஸ் பண்ணுறதுக்காக குவான்டிட்டியை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸு. நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக, ஸோ 5 ஃபிங்கர்ஸு, கோல்டு வாட்டர், வெரி ஃபியூ அது மாதிரி சொல்கிறோம்ல, நம்பர் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுலாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். சம், ஸோ இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். திஸ் லேடி, தட் பாய், தீஸ் புக்ஸ், தோஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது. இது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும் போது நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். வாட், விச், ஹூஸு இதெல்லாம் கேட்குறோம்ல, ஸோ கொஷினிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், இல்லை ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபாஸ்ட் அப்படின்னும் போது பாசிட்டிவில் ஃபாஸ்ட் சொல்லுவோம், ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டர் சொல்லுவோம், இல்லை அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னும் போது அதை உயர்வாக சொல்லும்போது சூப்பர்லேட்டிவாக ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கெலாம் கூட வந்து இந்த இஆர், இஎஸ்டி சேர்க்க முடியலையோ அங்கே வந்து நம்ம மோர், மோஸ்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே அதே தான். ஓகேங்களா? இங்கே எதுக்கெலாம் கூட நம்ம அந்த குவான்டிஃபையர் யூஸ் பண்ண முடியலையோ இப்போ மோர், மோஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சிலது வந்து எக்ஸப்ஷனல் கேஸாக வரும். இப்போ குட்டுக்கு வந்து பெட்டர், பெஸ்ட்டு, பேடுக்கு வேர்ஸ், வேர்ஸ்ட்டு, லிட்டிலுக்கு லெஸ், லீஸ்ட்டு, ஃபாருக்கு ஃபாதர், ஃபார்தஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஃபர்தர், ஃபர்தஸ்ட்டுன்னு சொல்லலாம், லேட்டுக்கு லேட்டர், லேட்டஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். மச், மெனி வரும்போது மோரு, மோஸ்ட்டுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்ஜங்ஷன்ஸ்க்கு போயிடலாம். கனெக்டிங் வேர்ட்ஸ், கனெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ரெண்டுத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்டு, பட்டு, ஆறு, தீஸு, சாரி தேர்ஃபோர், ஆஸ் வெல் ஆஸ், டூ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வரும் நமக்கு. ஹீ டூ ஃபாஸ்ட் டு ஸ்பீக் அந்த மாதிரி வர வேர்ட்ஸு. எல்ஸு, அதர்வைஸு, ஸ்டில், எட், வைல், ஹவவர் இது எல்லாத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஒரு கிளாரிட்டி வந்துடும். நெக்ஸ்ட்டு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆஃப்டர், ஆஸ், அன்டில், அன்லெஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். த பஸ் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹீ கேம். ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னும் போது இந்த ரெண்டாக வரும். ஐதர் ஆர், போத் அண்ட், நைதர் நார், நாட் ஒன்லி, ஸோ ஆஸ் இந்த மாதிரி வர்றது தான் கோரிலேட்டிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் டைம் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ப்ரெப்போசிஷனுக்கும் வந்து நமக்கு இருக்கும். இது ப்ரோனவுன்லேயும் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், இன்டெஃபினைட்டு, எம்ஃபட்டிக்கு. ஸோ இது ரொம்ப டெப்த், இது நமக்கு தேவையில்லை. பட் ப்ரோனவுன் அப்படின்னும் போது ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக வரும்போது ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு ஹூஸ் புக் இஸ் திஸ், இல்லைனா திஸ் இஸ் த புக் விச் ஐ பாட் எஸ்டர்டே, அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுலாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மாடல் வேர்ப்ஸு. ப்ரெப்போசிஷன், அதாவது ஒரு
பெரிய லொக்கேஷன் இல்லைனா ஒரு பெரிய டைம் பீரியடை சொல்லும்போது இன்னை யூஸ் பண்ணுவோம், ஜென்ரல் பிக்கர் ஒன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அதுக்கு வந்து இப்போ வந்து இதுக்கு இயர்ஸை வச்சு சொல்கிறோம், செஞ்சுரிஸ் வச்சு சொல்கிறோம்னா டேஸ் வீக் சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, இல்லைனா வந்து ஆன் நெக்ஸ்ட் வீக்கு, அந்த மாதிரி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அட் யூஸ் பண்ணணும், அட் 7 o'clock, அட் 5 PM அந்த மாதிரி. அதே லொக்கேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியோ ஒரு கண்ட்ரியோ அந்த மாதிரி சொல்லும்போது இன் யூஸ் பண்ணணும். அதில் வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி சொல்லும்போது ஆன் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த அட்ரஸ் சொல்லும்போது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் சொல்லும்போது அட் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், அபவ்னா என்ன பொசிஷன், அண்டர்னா என்ன பொசிஷன், பிசைட்னா என்ன, அவுட் சைட்னா என்ன, இன்சைட்னா என்ன, ஆன் டாப் ஆஃப், இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? இதில் இருக்க கிராமர் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் தான் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கொஷின்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்பாங்க. இப்போது ஒரு அண்டர்லைன்டு வேர்டை கொடுத்துட்டு அது என்ன அப்படின்ட்டு நமக்கு சூஸ் கேட்பாங்க. இந்த யங் சீகல் அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அது கத்துது அப்படின்னும்போது ஸ்க்ரீம் அப்படின்றத நமக்கு ஒரு நவுனு, அதனால் இது அட்ஜெக்டிவாக வருது. ஓகேங்களா? இது வந்து நவுன் ஆஃப் அந்த கத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதையே இப்படி மாற்றி பாருங்கள். அட்வர்புக்கு வந்து ஜாய்ஃபுல்லி, ஸ்க்ரீம்டு, இங்கே வந்து அந்த ஸ்க்ரீம்டுன்னும் போது அது வேர்பாக மாறுது. அப்போது ஜாய்ஃபுல்லி அந்த ஆக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால இது அட்வர்பாக மாறுது. ஓகேங்களா? இங்கே வந்து இந்த அட்டர்ட் அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணல, ஸ்க்ரீம் அப்படின்ற ஒரு எமோஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதனால் அங்கே வந்து அது அட்ஜெக்டிவ், இங்கே வந்து அட்வர்ப். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், த யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய். ஜாய் அப்படின்றது இங்கே ஜாய் பற்றி தான் பேசுகிறோம், அதனால் அது நவுன். ஓகேங்களா? ஸோ எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஸ்க்ரீம் அண்டர்லைன் பண்ணாங்கன்னா இது நமக்கு நவுன், அதுவே இங்கே ஜாய்ஃபுல் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுனால அது அட்ஜெக்டிவ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தான் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். எக்ஸசைசஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.